ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஞாபகப்படுத்த நாம் எதை என்றதும் அதைத்தான் நம்ம உயிர் இயக்குது. எதை நாம் ஆசைப்படுறோமோ அந்த ஆசையின் உணர்ச்சியை நமக்குள் சேரும். எதை ஆசைப்படுறோமோ அந்த ஆசை நிறைவேறல் என்ற வேதனை என்ற உணர்வுகளை வரும். இப்ப நம்ம சக்திக்கு மீறிய நிலையில் நாம தூக்க வேண்டும் என்ற ஒரு தங்கம் கிடைக்குதுன்னு வச்சுங்க. அந்த தங்கத்தை விட்டு அதந்து நாம இடையில போறோம். பெரிய தங்க கட்டி கிடைக்குது. நாம விட்டுட்டு போனா அடுத்த போய் எடுத்துக்கிடுவானே அப்படிங்கிற தங்கம் கிடைச்ச உடனே நாம எப்படி தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனா அது நம்மளால சமக்க முடியல. அந்த சமக்க முடியலன்னு சொன்ன உடனே ஐயோ விட்டுட்டு போறோமே, தங்கம் இங்க இருக்குது ஆனா எடுத்துட்டு போவதில்லை முடியலங்கிற இந்த வேதனை வரும். அந்த வேதனை என்ற உணர்வு இங்க வரும். அப்ப வேத சிந்தனை தன்மையும் குறைஞ்சு போகுது. அப்ப அதை மூடி வைக்கிற நிலை கூட வர்றதில்லை. அப்ப அதை என்ன சின்ன திக்கா முக்கா மாடி மூடி வைக்கிறது முதலாங்க. அடுத்து ஏதாவது ஒண்ணு எடுத்துடலான்ட்டு நம்ம அடுத்தவங்கிட்ட போய் சொல்லுவோம். அடுத்தவங்கிட்ட சொன்னா அப்படியா இவன் திரும்பி போறோமே ஆள வச்சாங்க எடுத்துட்டோம். அப்ப இவனுக்கு என்ன அது, ஐயோ நம்ம பார்த்தோமே எடுத்துட்டு போக மட்டுமே இந்த வேதனை வரும். இது எல்லாம் சந்தர்ப்பத்தால் வரக்கூடிய நிலைகள். இதெல்லாம் இருந்து நம்ம மனிதன் மேல வேணுமா இல்லையா? அதுக்குதான் நான் இப்ப குறைஞ்சு நான் 20 வருஷம் காட்டுக்குள்ள அடைந்தேன். இப்ப மேற்கொண்டு அதே 20 வருஷம் நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் சொல்றேன், 20 வருஷத்துல வளர்ச்சி ஆகிருக்கு எத்தனை பேர்னு எனக்கு தெரியல. நம்ம இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கிறோம். உங்க கஷ்டத்தை உங்களால தான் வந்தது. ஆனா அந்த கஷ்டத்தை பார்க்கிறோம் உங்களால முடியும்.